ஆட் ஷூட் பண்றதுக்கு போறோங்க. போதுமா? ஓப்பனா சொல்றேன், ₹1 வாங்கல. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஆக்ஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம பஸ் பிடிச்சு, ட்ரெயின் பிடிச்சு, பிளைட் பிடிச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போவோம். ஆனா இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ண போறோம். தயவு செஞ்சு உழப்பாம நேரடியா சொல்லு. ஆட் ஷூட் பண்றதுக்கு போறோங்க. போதுமா? ஆட் ஷூட் பண்றதுக்கு போறோம். யார் யார் போறோம் அப்படின்னா, சுதர்சன் இவர இந்த ஆட்ல பண்ண போறாரு. மெயினா பண்ண போறாரு. பாண்டி, விக்கி ப்ரோ, 4 பேர் தான் போறோம். 4 பேர் போறோம். அது என்ன ஆடு, யாரோட அந்த ஆட பண்ண போறோம், எங்க பண்ண போறோம் எல்லாமே தம்ப்நெயில்ல பாத்துருப்பாங்க. சொல்ல விடு அவன. இப்படிதான் சார் என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். சோ ஸ்டே டியூன்ட். என்னங்க அதுக்கு என்னங்க சொல்லுவாங்க? அதான் தொடர்ந்து பாருங்க. ஃபிளைட் கிளம்புறதுக்குள்ள போயிடலாமா? ஆக்சுவலா 4 மணிக்கு ஃபிளைட், 2:30 மணிக்கு தான் வந்து டிக்கெட்டே புக் பண்ணோம். இப்ப வந்து மணி கிட்டத்தட்ட 5:15 ஆயிடுச்சு. லேண்டே ஆகலையா? ஃபிளைட் ஃபுல்லா அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா புக் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, உங்க 2 பேருக்கு டிக்கெட் கிடையாது. நாங்க 2 பேர் மட்டும் தான் போயிருக்கோம். இல்ல ப்ரோ, ஃபுட் கோர்ட் மூணு இருக்கு. சைடு கோர்ட் இருக்கு. இங்க போய் ஒரு இட்லி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ப்ரோ? 2000 ரூபாய். இந்த 200 நான் சாப்பிட்டதுல ஒரு சாப்பிட்டு இருக்காரு. உளுந்த வடை எவ்வளவு ப்ரோ? நீ 80 ரூபா உளுந்த விட 200 நல்ல விட ஒரு 300 ரூபா இருக்குமா? என்ன ப்ரோ பாக்குறீங்க? தெரியுதா? எல்லாமே டியூட்டி ஃப்ரீ சரக்கு. Come on. Fasten your seatbelts, let's take off now. இந்த இடத்துல நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தேன்ல. நோ முத்தண்ணா. எங்க இருக்கு எலிவேட்டர் பக்கத்துல சீதா நிச்சு. இப்போ எலிவேட்டர்ல போய் போணுமா? பரவாயில்ல, எனக்கு ஹிந்தி தெரியுது. எலிவேட்டர் இங்கிலீஷியா? பஸ் கடை ப்ரோ தப்பு தெரியுது உங்களுக்கு. ஹிந்தி கத்துக்கணும் போல. ஹிந்தி கிளாஸ் போனோம். டீச்சரை கரெக்ட் பண்ணுவானே. என் கையில S24 இருக்குங்க. டிரான்ஸ்லேஷன். ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. ஒரு வழியா கேப் ஏற போறோம். ஆட்டோல போயிருந்தா மீட்டர் காசு பில்லு வேணுமே, கம்பெனில கொடுக்கணுமே. மதுரை மெட்ரோ 6 வேணாம். இப்பவே 650 ரூபாய் கேக்குறேன். ஆமா ப்ரோ, வரதுக்கு சம்டைம்ஸ் 900 ரூபாய் கேட்டிருக்காங்க. பீக் ஹவர்ஸ் போன டைம் ஞாபகம் இல்லையா? நம்ம வரையில 1600 ரூபா பீக் ஹவர்ஸ். நீங்க மதுரையில இருந்து சென்னைக்கு போறீங்களா? இல்ல, மதுரையில இருந்து சென்னை இல்ல, மதுரை ஏர்போர்ட்ல இருந்து ஆபீஸ் வர்றதுக்கு பஸ் புக் பண்ணாலே மதுரை டு சென்னை ஸ்லீப்பரே 1300 ரூபாய் தாங்க வரும். ஃபேக்ட். ஐஸ் நல்லா இருக்கு, ஆனா என்னதான் அதிகமா இருக்கு. ஷூட்டு கிளம்பியாச்சு. ஆமா, எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் பதட்டமா இருக்கா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது இல்லையா? எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற பேர்ல நம்மளே வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது. நல்லா பண்ணிருக்கீங்க. புதுசா வேற ஜாக்கெட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு அவுட்ஃபிட். இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஈக்யூவோட நீங்க நல்லா கொடுத்த காசுக்கு மேல பேசக்கூடாது. நீங்க வேணா பாருங்க, அங்க போய் காஸ்டியூம் மாத்த சொல்றாங்க. அது என்னமோ நடக்கதான் போகுது. சும்மா என்னோட காந்தி இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க மெயின் ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா வந்து 10:30 கிளம்பணும். அதுக்கு 9:30 இங்க இருந்து கிளம்பணும். ஆமா, அது எப்படின்னா அந்த மோகமுடியை போட்டு கூட்டு போவேன் எங்கன்னே சொல்லாம. அது மாதிரி வந்து ஹோட்டல் டு ஹோட்டல் 9:30 கேப் வந்துரும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் மட்டும் வந்திருக்கு. செலிபிரிட்டி ஷூட்னா அப்படிதான் இருக்கும் போல ப்ரோ, பழகிக்கணும். துணியை பத்தி கொடுத்ததுங்க. ஆக்சுவலா இந்த ஆட்லாம் பண்றீங்க, காசு தருவாங்க. ஆமா, இதுக்கு எத்தனை பேர் கேட்பாங்க பாருங்க. காசு வாங்கிட்டாங்க பாட்டி. அதான் சொல்றேன், அந்த மீன் தான். ஓப்பனா சொல்றேன், ₹1 வாங்கல. ஒரே ஒரு விஷயம் நான் நேத்து சொன்னதுதான், எக்ஸ்பெரிமெண்ட்.
சோ இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டா பண்ணணும், இதுல வந்து லேர்ன் பண்ணணும். ஆனா ஆல்சோ DQ இதுக்காக மட்டும் தான் அதை பண்றோம். மிச்சபடி ஒத்தருவா அதுவும் கிடையாது. சொல்ல போனா இவங்க 2 பேருக்கு ஃபிளைட் டிக்கெட் நாங்க போட்டு கூட்டு வந்திருக்கோம். அதான் கிரியேட்டர்ஸ். ரூமுக்கு 20,000, ரூமுக்கு 20,000. இந்த ரூம் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்குன்றதுக்கு ஒரு நைட்டுக்கு 20,000. ஏர்போர்ட் டிக்கெட்டுக்கு வந்து இவங்க 2 பேருக்கு 50,000 ரூபாய். அப்பா லாஸ்ட் மினிட்ல தயவு செஞ்சு எதுவுமே புக் பண்ணிடாதீங்க சாமிகளா. ஆக்சுவலா சரி, நான் ஃபீல் பண்றது இருக்கட்டும், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் ஜாலியா தான் இருக்கேன். நான் ஜாலியா தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. எல்லாமே வந்து நல்லாவே முடியும், நம்புறோம், பார்க்கலாம். சாரோட கேரவன் நினைக்கிறேன். இந்த சாரோட கேரவனா? ரைட். பவுலிங் போட்டுக்கிட்டே வராரு ப்ரோ. இதுக்குள்ள போகணும் ப்ரோ. இதுக்கு ஆமா ப்ரோ. சார் என்ன ப்ரோ, கண்ணாடியை தொட்டா லைட் எரியுது பாருங்க. கலர் என்னங்க பட்டன் அது? கண்ணாடிக்குள்ளே டச் டிஸ்பிளே அமர்ந்துருச்சு. இந்த ஆர்ட் காஸ்ட்லி நான் பூமர் ஒட்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷூட்டுக்கு மேக்கப் போடுறேன். நம்ம ஷூட்டுக்குலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, போவேன், மூஞ்சியை கழுவுவேன், தொடப்பேன், போலாம் அப்படின்றேன். செய்ய மாட்டேன், கையிலே சீவிட்டு போலாம் அப்படின்னு வந்துடுவேன். ஒரு ஆக்ட் ஷூட்டுன்னு ஒண்ணு எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆரம்பிக்கலாங்களா? ஆனா கேமரா பாடின்றது இவ்வளவுதானே? ஆமா, லென்ஸ் தான் இவ்வளவு பேர். ஆக்ஷன். ஆனா இங்க பாத்தீங்களா, ரீல்ஸுக்கு தனியா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெக் பாஸ் தாண்டி விக்னேஷ் ப்ரோ வந்து ஒரு ஆடுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே சார். பரீட்சைக்கு கூட இப்படி படிச்சிருக்க மாட்டேங்க. பரீட்சைக்காவது இப்படி படிச்சிருக்கீங்களா? கிட்டே நம்ம உங்களுக்கே கொடுக்கோம். ஒரே ஒரு பேஜ் 4 டைலாக் தான். ஆனா வதக்குன்னு இருக்கேன். நாங்க இருக்கிறது நாங்க ரெக்கார்டு போடு, வர்றத பேசு, நம்மளுக்கு தோன்றத பேசு. ஆனா இது வந்து இவங்க சொல்றதான் பேசணுமா? அதுவும் இல்லாம வித் ஆக்டர் புதுசா இருக்கு நம்மளுக்கு. அது ஒரு மாதிரி நாங்க இருப்போம். அப்பப்போ உங்களுக்கு விட்டு எடுத்துக்கிற மாதிரி. அதுக்கு தான் உங்களுக்கு கூட்டு வந்திருக்கேன். என் டீம் இல்லாமல் நான் இல்லை. ஆக்சுவலா என்ன கும்லிங் நடந்துச்சுன்னா, டிஸ்கஸ் பண்ணி நம்ம எழுதின ஸ்கிரிப்ட தான் துல்கருக்கு அனுப்ப போறாங்க. வந்து கரெக்ஷன்ஸ் இருந்தது நிறைய, தமிழ்ல சேஞ்ச் பண்ணி நம்ம அவர் வந்து டைரக்டா பேசுற மாதிரி. இதுல ஐகானிக் டூயல் சிப் பவர் இருக்கு, பிளஸ் ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 கூடவே சூப்பர் கம்ப்யூட்டிங் Q1 சிப் வந்து கொடுத்திருக்காங்க. மோர் பெர்ஃபார்மன்ஸ், மோர் ஸ்டைல் ஸ்டைல். இந்த நியோ 9 பாக்குறதுக்கு டியூல் டோன் கலர்ல சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. வாழ்க்கையிலேயே முறையா ஒரு ப்ரொடக்ஷன் சார். குலோப் ஜாம் கொடுத்துருக்காங்க, வெள்ளரிக்காய், கன்னிப்பழம் இருக்கு, ஐயா சன்னா மசாலா, வெண்டைக்காய். வேற என்ன ப்ரோ? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்கு, ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பண் பண்ணிட்டு. நம்ம சொல்றீங்க பாருங்க எவ்வளவு பரபரப்பா இருக்கு. அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்தா ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அது பேட்டர்ன்ல வேலை பார்க்குறோம்னா ஆனா நம்ம இதுல என்னன்னா, நம்மளே எல்லாம் பண்ணுவோம், நம்மளே இது பண்ணுவோம். ஷூட் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் துல்கர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃப்ரீ ஆயிட்டாரு, அது மாதிரி கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஆனா சுத்தி ஒரு 200 பேர் நின்னு பாக்குறாங்களா, அதுதான் ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இதுக்குன்னா நம்ம வந்து நிறைய வெளியே பேசியிருக்கோம், பட் இது பண்ணி ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னு பேசணும் இல்லையா, கரெக்டா அந்த டயலாக். சோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, பதறிச்சு.
Click it. Smile. Super bro. One more. And action. Yes bro. Now ready. With more power, more performance, with more style. Meantime, search for iQOO New Life. Action. Super bro. Cool bro. Bro, ஒரு வழியாக ஷூட் முடிந்தது. காலைல 10 மணிக்கு போனோம். நைட்டு 10 மணி. 10 மணி. கிட்டத்தட்ட ஒரு 10 to 10. அது வந்து கிட்டத்தட்ட 40 செகண்ட் தான் இருக்கும் அந்த வீடியோ. ஆனா அதுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. I am so drained. The next day. சோ ஒரு வழியா ஆட் ஷூட் முடிஞ்சுச்சு. முடிஞ்சு. எங்க அவரை கூப்பிடுங்க. பின்னாடி தான் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு ஆக்டரா மாறிட்டேன். கண்ணாடி போட்டு தான் பேசுவேன். ப்ரோ எப்படி இருந்துச்சு? நல்ல அனுபவம் உண்மையாவே. நம்ம எதிர்பார்த்தது கிடைச்சது என்னன்னா, நம்ம யூஸ்வலா யூடியூப்காக ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஆட்லாம் எப்படி பண்றாங்க, என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்றாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ஆக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் லைவா பார்த்தோம். துல்கரை மீட் பண்ணோம், நல்லா பேசினாரு. அண்ட் அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. மதுரைக்கெல்லாம் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா, அதுக்கு எங்க உட்காந்தாலும் அங்கதான் எடுத்தோம் அப்படின்லாம் சம்திங் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உண்மையிலே அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், டீமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய டைரக்டர் வந்து மதுரைக்காரரு, நம்ம ஊருக்காரரு. சோ நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே நிறைய லேர்ன் பண்ணோம். ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணோம். அதுக்காகவே தான் எங்க டீம்ல இருந்து எல்லாருமே வந்திருந்தோம். பட் அதுக்கான ஒர்த்தான ட்ரிப்பா வந்து அமைஞ்சது. என்னன்னா அவங்க வந்து நம்மளுக்கு காசு கொடுக்கல, பெருசா அரேஞ்ச்மெண்ட் பண்ணல, 2 பேர் தான் வந்து கூட்டு வந்தாங்க அப்படின்னாலும் 4 பேர் வந்ததுக்கு நம்ம டீமா சேர்ந்து ஒரு லேர்ன் பண்ணோம் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்ஃபில்டா இருந்துச்சு. எனவே இந்த vlog இனிய vlog. ஆமா, இனிய vlog ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணலாமான்னு சொல்லுங்க. ஆட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம். சீக்கிரம் முடிய எனக்கு கை வலிக்குது. நண்பன் முகம் நெஞ்சில் நடந்து போகும், காதல் தென்றல் கூட கடந்து போகும், இப்பயணத்தில் உன் நினைவுகள் நெஞ்சடைக்குமே.